வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள். இன்றைக்கு சந்திரனின் தனி சிறப்புகளை பார்ப்போம். இந்த வீடியோவை எனது வீடியோவை முதலாக பார்ப்பவர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜாதக பலன்கள் அறிய திரையில் தெரிகின்ற எண்ணில் வாட்ஸ்அப்புக்கு ஜாதகங்களை அனுப்பி பலன்களை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது சந்திரனின் தனிச்சிறப்புகளை பார்ப்போம். கிரகங்களில் சனி மெதுவான இயக்கத்தை உடையவர் என்றால், சந்திரன் வேகமாக நகரும் இயல்பை உடையவர். தனது சுற்றுப்பாதையை முடிக்க சனி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் நிலையில், சந்திரன் பூமியை சுமார் 28 நாட்களில் சுற்றி முடித்து விடுவார். எனவே கிரகங்களில் வேக இயக்கம் கொண்டவர் இவர்தான். பூமிக்கு அதிக ஒளி தரும் கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த இடம் இவருடையது. வேத ஜோதிடத்தில் சந்திரனை தாயாக உருவகப்படுத்துவதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது. எப்படியெனில், ஒரு அம்மாவை உருவாக்குவர் சந்திரன்தான். அதாவது, ஒரு பெண் தாயாவதற்கு உரிய அனைத்து அமைப்புகளும் சந்திரனால் தான் உருவாக்கப்படுகின்றன. ஓவரிஸ் எனப்படும் பெண்களின் கருமுட்டைக்கு காரணமான சந்திரன், பெண்களின் மாதவிடாய் சுழற்சி தோராயமாக 28 நாட்கள் என்றிருப்பதே சந்திரனுக்கும் தாய்மைக்கும் உள்ள சம்பந்தத்தை எளிமையாக விளக்கும். ஒரு பெண்ணின் மாதவிடாய் நாட்கள் எனப்படுவது சந்திரன் பூமியை சுற்றி வரும் நாட்களுடன் தொடர்புடையது. இதுவும் மனித வாழ்வில் கிரகங்களின் தாக்கத்தை உணர்த்தும் ஒரு நிகழ்வுதான். ஜோதிடப்படி மனித மனங்களை ஆள்பவர் மற்றும் கட்டுப்படுத்துபவர் என்ற பொருளில் சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிலை பிறழ்வதும் பாதிக்கப்படுவதும் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். சந்திரனின் தனிச்சிறப்பு என்று பார்த்தோமானால், மற்ற 8 கிரகங்களும் சுபர் அல்லது அசுபர் என்ற நல்ல கிரகமாகவோ அல்லது கெட்ட கிரகமாகவோ இருக்கும் நிலையில், சந்திரன் ஒருவர் மட்டுமே பாதி நாட்கள் சுபக்கிரகமாகவும் மீதி நாட்கள் பாவக்கிரகமாகவும் மாறக்கூடியவர். பௌர்ணமி அன்று சூரியனுக்கு நேரெதிரில் இருந்து சூரியனின் முழு ஒளியும் வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கும் நிலையில் முழுச்சுவராகவும், அமாவாசையை நோக்கி ஒளி குறைந்து செல்லும்போது சிறிதாக ஒளி குறையும் நிலையில் பாவராக துவங்கி ஒளியற்ற அமாவாசை என்று முழு பாவராகவும் கருதப்படுவார். கிரகங்கள் பூமிக்கு தரும் ஒளி பிரதிபலிப்பு நிலைகளை வைத்துத்தான் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் என்று நமது ஞானிகளால் பிரிக்கப்பட்டன. சந்திரனால் பெறப்படும் முக்கிய யோகமாக அதியோகம் எனப்படும் சந்திரனுக்கு 6, 7, 8 சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் ஆகியோர் இருப்பது சொல்லப்படுகிறது. இது ஒரு சிறப்பான யோகமும் ஆகும். இதன் உண்மையான சூட்சமம் என்னவெனில், ஏற்கனவே நன்மைகளை தரக்கூடிய சுபக்கிரகங்கள் சந்திரனுக்கு எதிரில் அமர்ந்து, அதாவது அவருக்கு நேர் எதிரான 7ஆம் வீட்டிலிருந்து சந்திர ஒளியை கூடுதலாக பெற்றால் இன்னும் வலுப்பெற்று அந்த ஜாதகருக்கு பூரண நன்மைகளை செய்வார்கள் என்பதுதான். இதில் சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு நேரெதிரே இருக்கும் வீடான 7ஆம் வீட்டில் விடும் சந்திர ஒளி அதன் இருபுறம் உள்ள 6ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் சிதறி அந்த வீடுகளின் மீதும் படும் என்பதால் தான் சந்திரனுக்கு 6, 7, 8 சுபக்கிரகங்கள் இருந்தால் வலுவான அதியோகம் என்று நமது ஞானிகளால் சொல்லப்பட்டது.
இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவெனில், அதியோகம் எல்லா நிலைகளிலும் பலன் தராது. இந்த யோகத்தை ஏற்படுத்தும் சந்திரன் தன் எதிரே 6, 7, 8ஆம் வீடுகளில் இருக்கும் சுபக்கிரகங்களுக்கு உண்மையிலேயே ஒளி வழங்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். அதாவது, மதியாக சந்திரன் பௌர்ணமியை நெருங்கும் சமயத்திலோ, பௌர்ணமியிலோ, சூரியனுக்கு கேந்திரங்கள் இருக்கும்போதோ, அல்லது ரிஷபம், கடகம் ராசிகளில் உச்சம், ஆட்சி போன்ற நிலைகளில் சுபச்சந்திரனாக இருந்தால் மட்டுமே தன் எதிரில் இருக்கும் கிரகங்களுக்கு ஒளி வழங்கி அவற்றை வலுவூட்டி அதியோகம் தர வைக்க முடியும். மேற்கண்ட நிலைகளில் இல்லாமல் சந்திரன் தேய்பிறையாகவோ நீச நிலையிலோ இருந்து ஒளி குன்றிய நிலையில் அதியோகம் ஏற்படுமாயின் அது முழுமையான யோகம் தராது. சந்திரனுக்குள்ள மிக முக்கியமான இன்னொரு சிறப்பம்சம் என்று பார்த்தோமே ஆனால், 12 லக்கணங்களில் சந்திரனின் கடக லக்கணமே சிறப்பான முதன்மை லக்கணமாக நமது மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. உலக சரித்திரத்தை ஏதேனும் ஒரு வகையில் முன்னெடுத்து சென்று மாற்றிய சாதனையாளர்களில் பெரும்பாலோர் கடகத்தில் பிறந்தவர்களே. கடகத்துக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு எனில், 12 ராசிகளும் சரம், திரம், உபயம் என்று 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு இவைகளில் சரராசிகள் மட்டும் தனித்தன்மை வாய்ந்தவை என்று நமது ஞானிகளால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. சரராசிகள் எனப்படுவது மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகளாகும். இவைகளை லக்கணங்களாக கொண்டு பிறந்தவர்கள் தனித்தன்மையுடனும் எதையும் சாதிக்க பிறந்தவர்களாகவும், அதிலும் பெரும்பாலான சாதனையாளர்கள் சந்திரனின் வீடான கடகத்தில் பிறந்தவர்கள்தான். இதன் சூட்சமம் என்னவெனில், கடகம் தவிர்த்த மற்ற மேசம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளின் அதிபதிகள் இந்த ராசிகள் தவிர்த்த இன்னொரு கெட்ட வீட்டிற்கும் அதிபதியாகி லக்னாதிபத்தியத்தில் முழுமையடைய மாட்டார்கள். அதாவது, மேசதுலாம் லக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு லக்னாதிபதியை எட்டக்கூடியவர்களாகவும், மகரத்தில் பிறப்பவர்களுக்கு லக்னாதிபதியை இரண்டக்கூடிய மகராதிபதியாகவும் ஆவார் எனும் நிலையில், சந்திரன் ஒருவர் மட்டுமே கடகம் எனும் சரராசிக்கு லக்னாதிபதி பரிபூரண நிலையை மட்டும் அடைந்து ஜாதகருக்கு முழு நன்மையை செய்வார். எனவேதான் கடகம் சிறப்பு நிலை பெற்றது. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.